ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் தக்காளி சாதம் ரெசிபி வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பாசுமதி ரைஸ் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தோன்னா குக்கரில் வைக்க வேணாம், நம்ம சாதம் வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உரியாக கிடைக்கும். கொதிக்கும் போதே பார்த்தோன்னா 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா சாதம் பார்த்தோன்னா நல்லாவே வந்து உதிரியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது சாதம் எப்படி உதிரியாக இருக்குன்ட்டு. இதை நல்லா ஒரு சைடு வந்து ஆற விட்டுக்கலாம். நான் 4 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து பொரிய விட்டுட்டு 10 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்துருக்கேன், அதையே போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்க, அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கொதிக்கும் போதே உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து சாதம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், நாமும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.